அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. நம்ம பசுமை பாரத் நிறுவனத்திலிருந்து நிறைய மரப்பயிர் பல பயிர்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு விவசாயத்தை தாண்டி மீன் வளர்ப்புலையும் நிறையா இன்னைக்கு வருமானங்கள் ஏன் பண்ண முடியுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேடத்தை நம்ம மீட் பண்ணுறதுக்காக நிறைய கேட்கக்கூடிய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்க மேடம் எங்களுடைய விவசாயிகளுக்கு. என் பேர் டாக்டர் ராஜலக்ஷ்மி. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 10 டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் இருக்குது. பர்டிகுலர்லி ஃபார் அக்வாகல்ச்சர். மக்களுக்காக மீன் வளர்ப்பு எப்படி செய்யணும், மீனுக்கு என்ன வகையான உணவுகள் கொடுக்கணும், அதோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ட்ரைனிங்கோட சேர்த்துட்டு ஃபார்மர்ஸ்க்கான சீட்ஸ், ஃபிஷ் சீட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் பவானிசாகர் வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு இயக்ககம் பவானிசாகரில் இருக்கக்கூடிய அந்த சென்டரில் ஃபார்மர்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ் வித் அது இல்லாமல் அலங்கார மீன் வளர்ப்பு, இனப்பெருக்கம், அதுக்கான உணவுகள், இது எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அவங்க முன்னெடுத்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எப்படி ஒரு பாண்டை செட் பண்ணணும், இல்லை டேங்க்கில் மீன் வளர்க்கணும்னு நினச்சாலும், இல்லை கிணத்துல மீன் வளர்க்கணும்னு நினச்சாலும், இல்லை தனியாக ஒரு கடை வச்சு அவங்க ஒரு சொந்த தொழில் சுயதொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, நிறைய பீப்புள் ஹூ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் அண்ட் அரௌண்ட் த பவானிசாகர் ஏரியா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி மூலமாக மக்களுக்கு பயன்படுற வகைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணி மக்கள் பயன்பெறணும். அவங்களுக்கு மீன் வளத்தை பற்றியும் மீன் சாப்பிட்றது மூலமாக என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கிது ஆஸ் அ நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அண்ட் எக்கனாமிக்கல் லெவல்லையும் ஃபிஷரி செக்டரை எந்த அளவுக்கு அப்லிஃப்ட் பண்ணணுங்கிறத அந்த மோட்டோவில் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஹேவ் டெவலப்டு ஆல் தீஸ் அக்வாகல்ச்சர் சென்டர்ஸ் பர்டிகுலர்லி ஃபார் த பீப்புள் அண்ட் ஃபார் த ஃபிஷ் ஃபார்மர்ஸ். இப்போ இந்த ட்ரைனிங்ஸ் சொன்னீங்க மேடம், இது மாதம் தான் நடத்துறீங்களா இல்லை வருஷத்துல ஒரு ட்ரைனிங் நடத்துறீங்களா? மாதம் நடத்துவோம். இது எப்படி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியும் மேடம் ட்ரைனிங் எங்க சென்டர் வளங்குன்றா நீரி வளர்ப்பு இயக்கம் பவானிசாகர்ல இருக்கு. சரி. ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் அண்ட் பீப்புள் எங்க கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்படி மீன் வளர்க்கணும், என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும், அண்ட் ஒரு பாண்ட்ல எவ்வளவு மீன்களை நாங்க செஞ்சு ஸ்டாக் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பாமர மக்கள் அதை பத்தின ஐடியா இல்லாத மக்கள், பட் அவங்களுக்கான ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு பாண்ட் வச்சு மீன் வளர்க்கணும். ஸோ அப்படி கேட்டு வரவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிட்டு பர்டிகுலர் ட்ரைனிங் இந்த மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் 30 members 40 members அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு 3 days இல்லை 2 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். 30 members சேர்ந்து வந்தாங்கன்னா நீங்கள் எப்போனாலும் ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? எப்போனாலும் ட்ரைனிங் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். மீன் வளர்ப்பு பற்றி எப்படி உணவுகள் கொடுக்கணும், எப்படி பராமரிக்கணும், அதை பற்றின எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மீன் வளர்ப்புல மேடம் இன்னைக்கு விவசாயத்தை தாண்டி எதனால மீன் வளர்ப்புக்குள்ள வரணும் மேடம் எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாகவே அக்ரிகல்ச்சர் சைட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மீன் வளர்ப்பும் அக்வாகல்ச்சருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நம்ம மீன்ல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு தெரியும். அதிக புரதம் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வெரி நியூட்ரியன்ட் ரிச் ஃபுட் அது. ஸோ அப்படிப்பட்ட ஃபிஷ்ஷை நம்மளோட இப்போ நிறைய பேர் பீப்புள் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் லேண்ட். ஸோ அலாங் வித் அக்ரிகல்ச்சர் தே ஆர் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட் டு என்டர் இன்டு அக்வாகல்ச்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி கம் ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறாங்க அண்ட் ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சரோட சேர்த்து பேடி கம் ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்வாகல்ச்சர் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ மீன் வளர்க்குறது மூலமாக நம்ம எக்கனாமிக்கலாகவும் டெவலப் பண்ணலாம் அண்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் பீப்புள் கேன் கெட் ஃபிஷ் ஈஸிலி. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நிறைய ட்ரைனிங்ஸும் ஃபிஷரிஸ் பற்றின ஒரு அவேர்னஸும் பீப்புளுக்கு எடுத்துருச்சுருக்கோம். நிறைய விவசாயிகள் இப்போ ஒரே விவசாயமாக பண்ணாமல் மல்டிபிள் ஃபார்மிங்காக ஒரு 5 ஏக்கர் இருந்தால் கண்டிப்பாக அவங்க லேண்டில் ஒரு 20 சென்ட் ஃபிஷ் வளர்த்தாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் ஆஸ் அ பிஸ்னஸாகவும் அவங்க பண்ணுறாங்க அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. தே ஆர் ஆல்சோ கெட்டிங் ஃபிஷஸ் ஃபார் தேர் ஓன் கன்சம்ஷன். ஒரு ஆர்கானிக் மெனியூராகவும் அதை மரங்களுக்கும் உரமாகவும் பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் அந்த பாண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த கழிவு தண்ணிகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு உரமாக நீங்கள் செடிகள் தாவரங்களுக்கும் இது பண்ணலாம். ஸோ அந்த தாவரத்துலேருந்து இப்போ இது ஒரு டெக்னாலஜியாகவே நாங்கள் வச்சுருக்கோம். அக்வாபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீனோட கழிவுகள் இருக்குது அந்த டேங்க்லேருந்து வர்றது அந்த பிளான்ட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாகவே அந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிட்டு அது திரும்பி ஃபில்டர்னு ஒன்று அது கூட கனெக்ட் பண்ணிடும். அதில் சர்க்கிள் ஆகி அந்த வாட்டர் அந்த உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டு ரீசைக்கிள் ஆகி திருப்பி உங்களுக்கு அந்த ஃபிஷ் டேங்குக்கே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜிஸ் எல்லாம் சம்பந்தமான ஃபுல் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் எங்கள் பவானிசாகர் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அக்வாபோனிக்ஸ்க்குனே 3 யூனிட்டுகள் தனித்தனியாக கண்காணிக்கப்பட்டு அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட லேடிஸ் ஃபிங்கர், டொமேட்டோ, பிரிஞ்சால், மின்ட், பச்சை மிளகாய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணி மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர். இப்போ மீன் டாக்டர் முதற்கொண்டு எல்லாருமே மீன் தான் சாப்பிட சொல்கிறாங்க. மீனில் தான் புரதச்சத்து அதிகமாக இருக்குது, மீன் தான் சாப்பிடணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வேறு எதுவும் சாப்பிடாதீங்க, மட்டன் சாப்பிடாதீங்க, சிக்கன் சாப்பிடாதீங்க, மீன் தான் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க.
ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபா வித்த மட்டன் இன்னைக்கு 1000 ரூபா விக்குது. ஆமா. சிக்கன் 100 150 ரூபா வித்தது இன்னைக்கு 250 ரூபா விக்குது. ஆனா ஃபிஷ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதே 100 ரூபா தான் வித்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஃபிஷ் வந்துட்டு நம்ம அதுல அதிகமான புரதச்சத்துக்கள் இருக்குன்னு சொல்றீங்க. புரதம் இல்லாம அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி, இது எல்லாமே வந்து உடம்புக்கு நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் அண்ட் காக்னிட்டிவ் மெமரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. அந்த சத்துக்கள் நிறைந்த உணவாகவும் வந்து மீன் பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட மீன் வந்து அதை தான் ஏழைகளின் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. புவர் மேன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏழைகளுக்கும் அது கொண்டு போய் சேரணும். அதில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு இவ்வளோ மீன் எடுக்கும்போது நம்ம உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு. ஸோ மற்ற உணவுகள் எடுத்துக்கிறத காட்டிலும் இதில் வந்து நமக்கு எந்த ஒரு ஹெல்த் டிஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு ஃபிஷ் வந்து ஒரு ஹெல்த்தி மோஸ்ட் அட்வைசபிள் ஃபுட்டாக வந்து இருக்கு. இல்லை கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே தெரியுது மேடம். இந்த ஃபிஷ்ஷினுடைய பயனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியுது. ஓரளவுக்கு அதில் உள்ள அந்த நியூட்ரிஷன் எல்லாமே எல்லாம் தெரியுது. இந்த காரணம் மட்டும் என்னவா இருக்கும் மேடம்? உங்களுடைய கணக்கில் வந்து அந்த 100 ரூபா ஃபிஷ் ரேட்டு கேஜி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா முன்னாடி அதே 100 ரூபா தான் இருந்துச்சு. பிகாஸ் இப்போ பீப்புளோட கன்சூமர் ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். கண்டிப்பா மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லை. மக்களுக்கு வந்துட்டு மீனுடைய சத்துக்கள் எப்படி இருக்கு, அதை சாப்பிடுறதுனால நமக்கு என்ன பயன். சோ எல்லா விதத்திலயுமே கூடுதலாகிட்டு போயிட்டு இருக்கும். அது வேலை மீன் வந்து இவ்வளவு மலிவான விலையில மக்களுக்கு கிடைக்குது. சத்துள்ள உணவாவும் இருக்கு. கண்டிப்பா எல்லாமே மக்களுக்காக நம்ம செய்யணும். இது பீப்புளுக்காக பண்ணும்போது இட் ஷுட் பி so cost efficient and also on the other side it should be having the healthy value. அப்படி பார்க்கும்போது இது ஹெல்த்தியும் கூட, மக்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டான உணவும் கூட. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 1 கிலோ மட்டன் வாங்கி சாப்பிட்றதோட 1 கிலோ மீன் வாங்கி நீங்க தாராளமா சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டா 4 விவசாயிகளுக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஆமா, அவங்களுடைய உடம்புக்கும் ஒரு ஹெல்த்தியா இருக்கும். ஹெல்த்தி ஃபுட் நம்ம மலிவான விலையில நல்லபடியா வாங்கி சாப்பிடலாம். கண்டிப்பா. இப்போ நம்ம நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அக்ரிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ் படிக்கிறது எப்படி என்னன்னு தெரியாம, வேலை வாய்ப்பு தெரியாம இருக்கிறாங்க. இதுல படிப்பு வாய்ப்புகள் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது மேடம்? ஆக்சுவலா இப்போ வந்து ஃபிஷரிஸ் இந்த கோர்சஸ்லாம் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்கு, இதுக்கு படிப்பு இருக்கா, எப்படி படிக்கணும், இப்படி படிச்சு முடிச்சா என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிற அவேர்னஸ் வந்து பீப்புள் கிட்ட அவ்வளவோ இல்லை. ஆக்சுவலா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேம்பஸஸ் இருக்கு. பொன்னேரியில கேம்பஸ் இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, நாகப்பட்டினம்ல இருக்கு. இந்த எங்களுடைய டிஃப்ரெண்ட் 8 and 9 கேம்பஸஸ் இருக்கு. இதோட சேர்த்து எல்லா கேம்பஸ்லயும் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் BFSCன்னு சொல்லுவாங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் 4 years டிகிரி ப்ரோக்ராம். அதில் வந்து ஃபிஷரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா கோர்சஸ் பற்றின ஃபுல் இதுவும் படிப்பாங்க. அது இல்லாமல் வந்து BO வொகேஷனல் குரூப் இருக்கு, BTech இருக்கு, BBA இருக்கு, MBA, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ்லாம் அவங்க UG டிகிரி முடிச்சுட்டு they can go for MFSC போஸ்ட் கிராஜுவேஷன் அவங்க படிக்கலாம். மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் முடிஞ்சதுக்கப்புறம் PhD படிக்கலாம், டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. போஸ்ட் கிராஜுவேட்லையும் PhDலையும் அவங்க வந்து UGல எல்லா கோர்சஸும் படிச்சிருப்பாங்க. ஃபிஷரிஸ் மீன் வளத்தை பற்றின எல்லா கோர்ஸும் படிச்சிருப்பாங்க. PG PhDல பார்த்தோம்னா அவங்க ஸ்பெஷலைசேஷனாக ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும், இப்போ ஃபீடை பற்றி மட்டும் படிக்கிறது, ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தனியாக எடுத்து PG PhDல படிக்கலாம். இப்போ PG முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள். தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் அப்புறம் மற்ற ஃபிஷரிஸ் ரிகார்டிங் கோர்சஸ் இருக்க காலேஜஸில் வந்து அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, உதவி பேராசிரியராக பணிபுரியலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து 3 years once 2 years once வந்து ரெக்ரூட்மெண்ட் வரும். அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணி அதன் மூலமாகவும் வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வரும். இது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் இருக்குது, நிறைய ஃபீட் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய பேங்க் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்குது, நபார்ட் மாதிரியான நிறைய பேங்க் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கும் போகலாம். இது இல்லாமல் நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. அதில் அவங்க சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச்செல்லாம் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி வைடு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் சுயதொழில் தொடங்கணும், நான் ஒரு மீன் பண்ண வைக்கணும், ஒரு அலங்கார மீன் கடை வைக்கணும், ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஷாப் வைக்கணும்னாலும் தாராளமாக அவங்க வைக்கலாம். நிறைய என்டர்பிரினியர்ஸ் இருக்காங்க, நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து உமன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததுனால தே ஹேவ் நாட். படிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ அவேர்னஸ் அதிகமாக நான் வந்துட்டு 2015 BFSC சேர்ந்தேன். இப்போ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நிறைய பீப்புள் அவேர்னஸ் கிடைச்சி இப்போ ஒவ்வொருத்தராக அதுக்குள்ளே சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பீப்புள் கெட்டிங் இன்க்ரீஸ் டு ஸ்டடி அபவுட் ஃபிஷரிஸ். இப்போ ஒருத்தர் வந்து சொந்த தொழில் பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு ஈஸியான ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், ஒரு ப்ரொஃபஸர் லெவல் போகணும், இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும், ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கணும், ஒரு விஞ்ஞானியாக இருக்கணும், இல்லை நான் ஒரு சுய தொழிலில் இருக்க ஒரு பிஸ்னஸ் விமனாக மென்னாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு so much of career opportunities available. இது அப்ளிகேஷன் மெத்தட்லாம் எப்படி மேடம் அப்ளை பண்ணுறது எல்லாமே?
அப்ளை பண்றது எல்லாமே போர்ட்டல்ல தான் அப்ளை பண்றதுங்களா இல்ல இப்போ வந்து உங்களோட 12th மார்க்ஸ் உங்களோட 12th கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ற இடம் எங்க மேடம்? அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் கால் லெட்டர் வரும். சோ கவுன்சிலிங் மூலமா உங்க கட் ஆஃப் மார்க்ஸ் பேசிஸ்ல வந்துட்டு நீங்க செலக்ட் ஆவீங்க. எந்த டிகிரிக்கு பயாலஜி படிச்சிருக்கணும் மேடம். பயாலஜி படிச்சிருக்கேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி படிச்சிருக்கவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ரொம்ப நன்றி. இன்னைக்கு மேடத்தை மீட் பண்ணதுல நிறைய பயனுள்ள தகவல் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். மீன் வளர்ப்பு பற்றின நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி சொல்லியிருந்தாங்க. மீன் வளர்ப்பு பற்றியோ இல்லை மீன் சம்மந்தமான ட்ரைனிங்கை பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேடத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டயத்துலையும் ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க. உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் எந்த டயத்துலையும் ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் மீன் சம்மந்தமான படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஆகணும்னு ஆசைப்பட்டாலோ தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். Thank you so much for giving me the opportunity. Fisheries பற்றியும் ஃபிஷரிஸில் இருக்கக்கூடிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எப்படி இந்த படிப்பு படிக்கணும், மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.